கம் பேக் டு மை சேனல். வெல்கம் டு குட் திங்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழக அரசு ஜவுளித்துறை, அதாவது என்ஹெச்டிசி அப்படின்ற டிபார்ட்மெண்ட்லேருந்து அறிவிச்சிருக்க தரம் பரிசோதகர் வேலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த தரம் பரிசோதகர்ன்ற வேலையில் ஜூனியர் ஆஃபீஸர், அதுக்கான அறிவிப்பு தான் இது. இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூன்றது எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான் இருக்கும். அந்த எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு கை மேலே வேலை தான். இதற்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா 20,000 70,000 ரூபாய் வரைக்கும் தராங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு 24/5/2025 வரைக்கும் இருக்குது. இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி செக்கிங் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டில் ஆல் ஓவர் இந்தியாவிலையும் இதற்கான வேலை இருக்குது. நம்ம தமிழகத்துலேயும் இதற்கான லொக்கேஷன் இருக்குது. அதனால் யாரும் பயப்பட தேவையில்ல. கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். அந்த பேச்சுலர் டிகிரியில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா போதும். இது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்டைல் அண்ட் ஹேண்ட் க்ளூவிங் அப்படின்றது முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தராங்க. இங்கிலீஷ் டைப்பிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதற்கு சர்டிஃபிகேட்லாம் எதுவும் முக்கியம் கிடையாது. என்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை, நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அது இல்லாமல் கம்ப்யூட்டர் நல்லா ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எம்எஸ் ஆஃபீஸ் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தராங்க. இதற்கான ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 25 வயசு இருக்க ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி கேட்டகரியில் 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 18 வயசுலேருந்து 28 வயசு இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு 30 வயசு வரைக்கும் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துலேருந்து 12 வருஷம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டைப்பிங் டெஸ்ட் இருக்கும். அது இல்லாமல் குரூப் டிஸ்கஷன் இருக்கும். ரிட்டன் எக்ஸாம்ன்ட்டு எதுவுமே கிடையாது. இந்த குரூப் டிஸ்கஷனில் இங்கிலீஷில் தான் பேசணுன்றதில்ல, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸாக இருக்கோ அதிலே பேசிக்கலாம். உங்களோட ஃபஸ்ட்டு மந்தோட சேலரி பார்த்தீங்கன்னா 24,000 டேக் ஹோம் சேலரியாக இருக்கும். அதாவது பேசிக் ப்ளஸ் அலோவன்ஸ் எல்லாத்துமே சேர்த்து 24,000 ஃபஸ்ட்டு மந்த் சேலரியாக உங்களுக்கு வரும். இதற்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி இவங்களுக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு எதுவுமே கிடையாது. அதர்ஸ் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கும் ஜிடி, ஓபிசி, ஓசி இவங்களுக்கு மட்டும் அப்ளிகேஷன் ஃபீஸு 500 ரூபாய் இருக்கும். ஓகே, இதுதான் இந்த வேலைக்கான அறிவிப்பு. இதற்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அப்ளை பண்ணுற வீடியோ வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற புதிய அரசு வேலைவாய்ப்புகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.